என் அன்பான பிள்ளையே, இன்று உன் இதயத்தில் சுமை இருக்கலாம். உன் முகத்தில் சிரிப்பு குறைந்திருக்கலாம். உன் கண்களில் நம்பிக்கை மங்கியிருக்கலாம். ஆனால் நான் உன்னிடம் இன்று சொல்ல வருகிறேன். சந்தோஷமாக இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ எல்லோருக்கும் முன் வலிமையாக நடிக்கிறாய். ஆனால் இரவில் தனியாக இருக்கும்போது உன் இதயம் உடைந்து அழுகிறது. நான் அதை பார்த்தேன். உன் சுவாசத்தின் நடுக்கத்தையும் நான் உணர்ந்தேன். உன் மௌன ஜெபங்களையும் நான் கேட்டேன். நீ நினைக்கிறாய், என்னை யாராவது புரிந்துகொள்வார்களா? ஆம், நான் உன்னை முழுவதும் புரிந்துகொள்கிறேன். அதனால் தான் இன்று நான் சொல்கிறேன். சந்தோஷமாக இரு, நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் எதிர்காலம் குறித்து உனக்கு பயம் இருக்கலாம். வேலை, குடும்பம், உடல் நலம், கடன், உறவுகள். பல கேள்விகள் உன் மனதில் சுற்றிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கேள், நாளை என்ன ஆகும் என்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாளை என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியும். நான் உன் பாதையை நேராக்குவேன். நான் உன் கதவுகளை திறப்பேன். நான் உன் பெயரை உயர்த்துவேன். நீ பயப்படாமல் இரு. சந்தோஷமாக இரு. ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். உறவுகள் மாறலாம். சிலர் உன்னை மறக்கலாம். ஆனால் நான் மாறாதவன். நான் நிலைத்திருப்பவன். நீ விழுந்தால் நான் உன்னை எழுப்புவேன். நீ சோர்ந்தால் நான் உனக்கு பலம் தருவேன். நீ குழப்பத்தில் இருந்தால் நான் உனக்கு வழி காட்டுவேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் உன்னுடன் இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். அதனால் சந்தோஷமாக இரு. நீ நீண்ட நாட்களாக காத்திருக்கிறாய். ஒரு பதிலுக்காக, ஒரு திறந்த கதவுக்காக, ஒரு மாற்றத்திற்காக. நீ நினைக்கிறாய், ஏன் இவ்வளவு தாமதம்? தாமதம் தோல்வி அல்ல. காத்திருப்பு மறுப்பு அல்ல. நான் உனக்காக சரியான நேரத்தை தயார் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் வரும் ஆசீர்வாதம் நீ காத்திருந்ததை விட பெரியதாக இருக்கும். அப்போது நீ திரும்பி பார்த்து சொல்லுவாய், அந்த காத்திருப்பு வீணாகவில்லை. அதுவரை சந்தோஷமாக இரு. நம்பிக்கையுடன் இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் வீட்டில் பதட்டம் இருக்கலாம். உறவுகளில் கசப்பு இருக்கலாம். பொருளாதாரத்தில் குறை இருக்கலாம். ஆனால் நான் உன் வீட்டுக்குள் சமாதானத்தை கொண்டு வருகிறேன். உன் குடும்பத்தில் உடைந்ததை இணைக்கிறேன். உன் தேவைகளை நிரப்புகிறேன். நீ கவலைப்படாதே. உன் ஜெபம் வீணாகாது. உன் கண்ணீர் மண்ணில் விழவில்லை. நான் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். இன்று நீ அமைதியாக இருக்கலாம். ஆனால் நாளை நீ சாட்சி சொல்வாய். இன்று நீ துன்பத்தில் இருக்கலாம். ஆனால் நாளை நீ சந்தோஷத்தில் நிற்பாய். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப் போகிறது. இருள் மெதுவாக அகலுகிறது. வெளிச்சம் நெருங்குகிறது. என் பிள்ளையே, சிரித்து நட. நம்பிக்கையுடன் நட. சந்தோஷமாக இரு. ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். கண்களை மூடு. உன் இதயத்தை அமைதியாக்கு. உன் சுமைகளை எனக்கு கொடு. நான் உன்னை கைவிடமாட்டேன். நான் உன்னை விட்டு போகமாட்டேன். நான் உன்னை ஏமாற்றமாட்டேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். இப்போதும் எப்போதும். என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு கொடுத்த வரம் உங்கள் பிள்ளைகள். அவர்கள் உங்கள் வீட்டில் பிறந்தாலும் அவர்கள் என் திட்டத்தில் பிறந்தவர்கள். ஒரு பிள்ளை தவறு செய்தால் அது அவர்களின் முடிவு அல்ல. அது வளர்ச்சியின் ஒரு கட்டம். ஆனால் நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தை அவர்களின் வாழ்க்கையின் திசையை மாற்றும். நீங்கள் கோபத்தில் சொன்ன, நீ எதற்கும் உதவாதவன் என்ற ஒரு சொல் அவர்களின் உள்ளத்தில் ஆண்டுகள் முழுவதும் ஒலிக்கலாம். ஆனால் நீங்கள் மென்மையாக சொன்ன, நான் உன்னை நம்புகிறேன் என்ற ஒரு சொல் அவர்களை மலைகளை நகர்த்தும் மனிதராக மாற்றலாம். உங்கள் நாக்கு வாளாகவும் இருக்கலாம், ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை. சாப வார்த்தைகள் விதைத்தால் பயம் வளரும், அவமதிப்பு வளரும், தன்னம்பிக்கை சாகும். ஆசீர்வாத வார்த்தைகள் விதைத்தால் நம்பிக்கை வளரும், துணிவு வளரும், வெற்றி மலரும். என் மக்களே, உங்கள் வாயை நான் உயிரோடு படைத்தேன். அதை காயப்படுத்த பயன்படுத்தாதீர்கள். ஒரு பிள்ளை உலகத்தை வெல்ல அவருக்கு தேவையானது ஒரு பெற்றோர் சொல்லும் இந்த வார்த்தை. நீ தோல்வியடைந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீங்கள் அவர்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். ஒப்பிடுதல் அன்பை காயப்படுத்தும். ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு தனி திட்டம், ஒரு தனி அழைப்பு, ஒரு தனி எதிர்காலம். சமாதானம் சண்டை இல்லாத நிலை அல்ல, அன்பு வென்ற நிலை. கோபம் வந்தால் அமைதியாக இருங்கள். முதலில் ஜெபியுங்கள், பிறகு பேசுங்கள். ஒரு நிமிட அமைதி ஒரு வருட உறவை காப்பாற்றும். தினமும் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். குற்றம் சொல்வதற்கு முன் கேளுங்கள். கோபத்தில் பேசாதீர்கள், ஒப்பிடாதீர்கள். குடும்பமாக ஜெபியுங்கள். ஒரு வீட்டில் ஜெபம் இருந்தால் அங்கே என் சமாதானம் தங்கும். உங்கள் வீட்டில் சாப வார்த்தைகள் இல்லாமல் நம்பிக்கையோடு சமாதானத்தோடு வாழ்ந்தால் நான் அந்த வீட்டில் தங்குவேன். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காக்கிறேன். அவர்கள் காயங்களை ஆற்றுவேன். அவர்கள் பயங்களை நீக்குவேன். நீங்கள் அவர்களை நம்பினால் நான் அவர்களை உயர்த்துவேன். என் வாயிலிருந்து சாப வார்த்தை வராது. என் பிள்ளைகளுக்கு நான் நம்பிக்கை தருவேன்.
என் வீட்டில் சமாதானம் நிலைக்கும். அப்போது உங்கள் வீடு சண்டையின் இடமாக அல்ல, சமாதானத்தின் ஆலயமாக இருக்கும். நான் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை உயர்த்துகிறேன். உங்கள் வீட்டில் என் சமாதானத்தை நிரப்புகிறேன்.